கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம் வந்தால் தேவனிடத்திலிருந்து வருகிறது, நன்மை வந்தால் தேவனிடத்திலிருந்து வருகிறது, கிருபை வந்தால் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதே நேரத்தில் ஒரு வேதனை வந்தால், ஒரு வியாதி வந்தால், ஒரு நஷ்டம் வந்தால், ஒரு போராட்டம் வந்தால் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று தான் நினைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, படித்தவனும் அப்படி தான் நினைக்கிறான், படிக்காதவனும் அப்படி தான் நினைக்கிறான், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை அப்படி தான் நினைக்கிறான், ரட்சிக்கப்படாத துன்மார்க்கனும் அப்படி தான் நினைக்கிறான். அதாவது நன்மை வந்தால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, தீமை வந்தால் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது என்று நினைக்கிறார். ஆனால் அந்த வேதம் அப்படி நமக்கு போதிக்கவே இல்லை. நன்மை வந்தால் தேவனிடத்திலிருந்தும், தீமை வந்தால் பிசாசிலிடத்திலிருந்து வருகிறதுன்னு வேதம் நமக்கு சொல்லவே இல்லை. நல்லா கவனிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உங்களை சோதித்து அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவன் உங்களை சோதிக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைய நேசிக்கிறது போல் அவர் உங்களை நேசிச்சார்னா உங்க விசுவாசத்தை சோதிச்சு பார்ப்பார். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றார், எப்பா நீ காத்திருந்து பெத்தெடுத்தால ஈசாக், அவனை பார்த்து பார்த்து வளர்த்து கொண்டு இருக்கிறல்ல, எனக்கு அந்த ஈசாக்க பலியாக தாயேன்னு கேட்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெத்த பிள்ளைய ஒரு தெய்வம் எனக்கு பலி செலுத்துன்னு கேட்குமா? அப்படி கேட்டால் அது தெய்வமாக இருக்குமா? இங்கே ஆபிரகாமுக்கு 100 வயது கழித்து கற்பத்தின் கனியை கொடுத்த தேவன் 13 வருடம் கழித்து அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துன்னு கேட்கிறார். இப்போ நீங்களும் நானுமா இருந்தா என்ன சொல்லுவோம்? அது பிசாசு, ஆண்டவர் இல்லை, நம்பாத, பிள்ளைய பலி செலுத்திடாத, பிள்ளைய கொண்டு விடாதம்போ. ஆனா வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, கர்த்தர் கேட்டார். அப்போ தேவன் சோதித்து பார்க்கிறாரா இல்லையா? பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், பரிசுத்தவான்களாக இருந்தாலும், சில நேரம் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு சோதனை வரும். அப்போ நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து தான் எனக்கு வந்திருக்கிற சோதனை கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா பிசாசினிடத்திலிருந்து வந்ததான்னு கண்டறிய முடியும். நீங்க சும்மா குருட்டு போன விட்டத்துல பாய்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா தேவன் சோதிக்கிறாரா பிசாசு சோதிக்கிறானாங்கிறது தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது, வெற்றி இருக்காது, தேவ சித்தம் நிறைவேறாது. அப்போ உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும்னா அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுகிற ஞானம் உங்களுக்கு வேணும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல. ஐயா, எந்த தகப்பனாவது தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிப்பானா? அடிப்பானா? அடிக்க மாட்டான். அப்போ ஒரு தகப்பன் தன் புத்திரனை ஏன் சிட்சிக்கிறான்? தப்பு செஞ்சா சிட்சிப்பான், படிக்கலைன்னா சிட்சிப்பான், ஒழுக்கமா வாழலைன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சிட்சிப்பான். அப்ப கவனிக்கணும், எந்த தகப்பனும் தன் பிள்ளைய அடிக்கணும், கடிந்து கொள்ளணும்னு நினைக்கிறதே இல்லை. ஆனா அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது, தவறான பாதையில போகும்பொழுது தகப்பன் கண்டிக்கிறான், கடிந்து கொள்ளுகிறான். அப்போ அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தவறு செய்தால், நீ வழி விலகி போனால், நீ தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்காமல் இருந்தால், நீ துன்மார்க்கத்துக்கு உன்னை விற்று போட்டால் நிச்சயமாக தேவன் கண்டிப்பார், தண்டிப்பார். கடந்த நாட்களில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டார். அவர் சொல்றார், மயிர் இலையில தப்பிச்சேனே, அப்படி பைக்லேருந்து விழுந்து ஃப்ளோட்டிங்கில் அப்படி போகிறேன், இழுத்துட்டு போகுது. அங்கே பார்த்தா ஒரு மைல்கல், அதாவது 9 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த ஊர் இருக்குன்னு ஒரு சின்ன குத்துக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, மைல்கல். அவர் சொல்கிறாரு, ஃப்ளோட்டிங்கில் போகிறேன், பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்படி திரும்பி பார்க்குறேன், பின்னாடி குத்துக்கள் இருக்குது, போகிற ஸ்பீடில் குத்துக்கல்ல அடிச்சிருவோமோன்னு தலையை அப்படியே குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அப்படி உரசிட்டு போனேனே, ஒருவேளை என் முதுகு குத்துக்கல்ல அடித்தாலே
குறுக்கெலும்பு உடைஞ்சிருக்கும். ஆண்டவர் என்ன கிருபையா காப்பாத்திட்டார் அப்படின்னு. நான் சொன்னேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் பக்கத்துல இருந்தவர் கேட்டாரு, நீ என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தேன்னு கேட்டார். அவன் டிவி பார்த்துட்டு, என்னண்ணே அப்படின்னா, இல்லை நீ எங்கே சோவாரிட்டு வந்தால, நீ எங்கேயாவது சோவாரிட்டு வந்திருப்பா, இல்லை ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு வந்திருப்பா, அவர் உன்னை எச்சரிக்கிறதுக்காக உன் காலை வலிக்கி விட்டுருப்பாருன்னா. அவ்வளோதான். அவன் கொஞ்ச நேரம் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படியே விக்கிட்டு போய் நின்று பார்த்தான். நான் அமைதியாக இருந்தேன். அவன் என்னை பார்த்துட்டு குனிஞ்சுக்கிட்டான். அந்த இடத்துல எதுவுமே நாங்கள் பேசலை. இப்போ யோசித்து பாருங்க, அவன் மனசாட்சி அவனை கடிந்து கொள்ளுது. ஓ, நம்ம தப்பு செஞ்சுட்டு வந்ததுனால, இல்லை தப்பு செய்ய போகிறதுனால இந்த சிக்ஷை வந்ததுங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணி அமைதியாக போயிட்டான். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு சிக்ஷை வருதுன்னா சாத்தான் காலை வாரி விட்டுட்டான், சாத்தான் மடங்கடிக்கிறான், சாத்தான் போராடுறான்னே சொல்லக்கூடாது. சாத்தான் ஏன் போராடுறான்? யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான தேவன் அனுமதிச்சார். ஏன் அனுமதிச்சார்? யோபு பயந்துக்கிட்டே இருந்தேங்க, என் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சிருவாங்களோ, தேவ கோபம் வந்துருமோ, அவங்க செத்து போயிடுவாங்களோ. அவன் யோபு பயந்துக்கிட்டே இருக்கான். அதனால தான் பின்னாடி அவன் சொல்கிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்ததுங்க. அப்போ ஒரு தேவனுடைய புள்ள தைரியமாக இருக்கணும். பயந்துக்கிட்டே இருந்தா சிலர் இருக்காங்க, எனக்கு எல்லாம் வேலை கிடைக்காது, நான்லாம் நல்லா இருக்க மாட்டேன், எனக்கெல்லாம் வீடு கட்ட முடியாது, இப்படியே பேசிகிட்டு இருப்பான். சாவுற வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன் தெரியுமா? அவன் தேவனை விசுவாசிக்கலை. அவன் சூழ்நிலையை பார்க்குறான். அவன் தன்னிடத்தில் சத்துவம் இல்லைங்கிறத பார்க்குறான். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரை பார்க்கறது இல்லை. அதனால அவன் வாழ்க்கையில் மாற்றம் வராது. தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை பாருங்க. உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க. அவர் சிட்சித்தா சோர்ந்து போகாதுங்க. நமக்கு வருகிற சிட்சை தேவனிடத்திலும் வருகிற பிசாசினிடத்தில் வருகிறதாங்க நிதானித்து பாருங்க. அப்பொழுது இந்த பூமியில வாழ்ந்து மகிழ்ந்து சுகமாயிருப்பீர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உண்மைதான் ஆண்டவரே, சில நேரம் நாங்களே வழி விலகி போகிறோம். நாங்களே எங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். நாங்களே விசுவாசிக்க முடியாமல் அவிசுவாசியாக இருக்கிறோம். அதனால சில நேரம் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு சிற்சை வருது. அந்த சிற்சையை அற்பமாக எண்ணாமல் அந்த சிற்சையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்பி குணப்பட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் விளக்கேற்றுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.